நானும் போலீஸ் ஆனா யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டேன். இப்படிதான் கிளம்புவேன். இத பாரு விஸ்வா, உனக்கு போலீஸ் வேலை எல்லாம் வேண்டாம். நீ கலெக்டர் ஆயிடு. கரெக்ட் கரெக்ட். ஓகே கலெக்டர் விஸ்வா, நீங்க வீட்டையும் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஓகேப்பா. அம்மா சும்மா இடம் பிடிக்காதம்மா, நிலைமைய புரிஞ்சுக்கோ. இந்த அப்பாக்கு ஆரத்தி எடுத்து கிளம்புங்கன்னு தைரியமா அனுப்பிவே. வாங்க. இந்த புடி. இந்த இத அந்த பக்கமா கொஞ்சம் ஓரமா கொட்டிடு சத்தியவதி, சரியா? என்னங்க? அம்மா அப்பா கிளம்பட்டும்மா, கொஞ்சம் சிரிய. போதும் போதும், போய் வழி அனுப்பு. பார்த்திபா, பார்த்திபா. என்னங்க, அண்ணன் வந்துட்டாரு, உங்களை தான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பேக் எடுத்துட்டு கிளம்புங்க. பாருடா, அண்ணன் வந்தது எவ்வளவு அவசரம் பாத்தியா? கிளம்புங்க. சரி சரி கிளம்புறேன் கிளம்புறேன். ஏன் அவசரப்படுற? போலாமா? வாங்க. பார்த்திபா ரெடியா? நான் ரெடி மாமா. போலாமா? போலாம். போலாமா? போலாம் மாமா. போயிட்டு வரமா. பை. சிவகாமி, துளசிய பத்திரமா பாத்துக்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க? என்ன? கிளம்புறப்ப சகுனம் நல்லா இருக்கணும். நான் வேணா எதிரில வரட்டுமா? டைம் இல்ல பைரவி, ராசி நேரெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். பைடா. சரிங்க. பத்திரமா இருங்க. பாத்து போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, போயிட்டு வரேன். அம்மா அப்பா கிளம்புறப்போ நீ எதிரில வந்து பாரு, அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வா உள்ள போலாம். என்ன மாயம் பண்ணாலோ தெரியல, இவர் மொத்தமா மாறிட்டாரு. எல்லாமே இவளுக்கு சாதகமாவே நடக்குது. என்ன வயித்தெரிச்சலா இருக்கா? நாங்க மாயமும் பண்ணல, மந்திரமும் பண்ணல. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். கெடுவான் கேடு நினைப்பான். துளசி, சும்மா இருமா. ஏய், யாரடி கெட்ட எண்ணம் பிடிச்சவ? அரஞ்சனா பல்லெல்லாம் பேந்து போயிடும். துளசி, ஏன் கோபப்படுறீங்க? உண்மையை சொன்னா கசக்குதோ? வார்த்தை அளந்து பேசு. அத அங்க சொல்லு. உன் அம்மா தானே சொன்னாங்க மந்திர தந்திரம் பண்ணி உங்க அப்பாவை மாத்திட்டோன்னு. அம்மா யாரையோ சொன்னாங்க. உனக்கு ஏண்டி கொடையுது? கோழி திருடின்னு சொன்னா நீ ஏண்டி தலையை தடவி பாக்க? இவ திருடி இல்லையா, அது அவளுக்கு கொடையுது. ஏய், திருடி கிருடின்னு சொன்னா இங்க நடக்கிறதே வேற.
நீங்க தான் கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க. பூஜையை தடுக்கணும்னு நினைச்சது நீங்க தானே. யாரடி தடுத்தா? கடைசியில உங்க அம்மா தானே பூஜை பண்ணா? மறந்து போயிடுச்சா உனக்கு? முதல்ல எங்க அம்மாவை பூஜை பண்ண விடாம தடுத்தது யாரு? நீங்க தானே. கோழியை நீங்க திருடிட்டு எங்க தலைய தடவாதீங்க. ஏய் என்ன பெரியவங்கன்ற மரியாதை இல்ல? ஏய் என்ன பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மாடியோ எவ்வளவு கேவலமா பேசிட்டா. அம்மா கேட்டீங்களா அந்த அநியாயத்தை? நம்ம தம்பியை இவ அசிங்கமா பேசுறா. ஏண்டி ஏன் புள்ளைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தையா சொன்ன? ஒண்ணு ஏன் அம்மாவே அடிக்கிறியா? உன்ன துளசி அவங்க மேல நீ கைய வச்சு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவங்கள நீ அவமானப்பட வச்சிடாத. இது ஏன் மேல சத்தியம். சிவகாமி இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உன் பொண்ண கொஞ்சம் அடக்கி வை. இனிமே பைரவி அம்மா விஷயத்துல அவளை தலையிட வேண்டாம்னு சொல்லு. முதல்ல அவளை உள்ள கூட்டிட்டு போ. ஏய் கூஜா, மந்திரம் ஓதுற வேலையெல்லாம் அங்க வச்சுக்கோ. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் ஒன்னால தாண்டி உங்க அம்மா அடி வாங்கியிருக்கா. திரும்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. போடி உள்ள. பைரவி என்னாச்சு? எதுக்கு சிவகாமியை போட்டு அடிச்ச? அத்தை, அண்ணி என்ன அடிக்கல அத்தை. ஏய் எதுக்கு இப்படி பொய் சொல்ற? நான் தான் ஆட்டோல வரும்போது பார்த்தேனே. இவ கோவத்துல உன்னை ஓங்கி அரைஞ்சிருப்பா போல இருக்கே. அடிக்கல அத்தை, அது தெரியாம கைப்பட்டுடுச்சு. ஓஹோ, இதை இப்படி கூட சொல்லலாமோ? சரிம்மா, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு பட்டுச்சோ தெரியாம பட்டுச்சோ, அடிச்சது என்னமோ உண்மைதானே. சரி, ஏன் அடிச்சா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இதெல்லாம் கேக்குறது நாகரிகமே இல்ல. ஆனா மேற்கொண்டு இந்த விஷயத்தை வளர்க்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இத பார் பைரவி, தெரிஞ்சோ தெரியாமலோ கைப்பட்டா குத்தம் இல்ல. அப்புறம் வாய் வார்த்தை அதிகமாயி போயிடுச்சின்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த பிரச்சனை சரி பண்ணவே முடியாது. சரி சரி, நடந்தது என்னமோ நடந்து போயிடுச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க. எதுக்கு இப்படி தெருவில் வந்து நின்னுக்கிட்டு? சிவகாமி, முதல்ல பொண்ணை கூட்டிட்டு உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. வாடி. பைரவி நீ வா. அட உள்ள வாங்குற. அட வா, வாங்க. போடி. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? சின்ன விஷயத்தை பேசி பேசியே பெருசாக்குனது நீதானடி. அவங்க இல்லையா? நானா பிரச்சனை பண்ண? ஏய், அடிக்கிற அளவுக்கு போனதே உன்னால தாண்டி. ஏன் முன்னாடியே அண்ணி அடிக்கிறதுக்கு கைய வாங்கிட்டு போற? அந்த அளவுக்கு துணிச்சல உனக்கு? அம்மா, சும்மா அண்ணி அண்ணின்னு சொல்லி இப்பவும் சப்போர்ட் பண்ணாத. ஏன் கண்ணு முன்னாலேயே என் அம்மா அடிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ மட்டும் விட்டிருந்தா இன்னைக்கு அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணிருப்பேன். ஏய், அதுக்காக பெரியவங்களே அடிப்பியா? அவங்க மட்டும் அடிக்கலாமா? துடுக்கா பேசினா அடிக்க தாண்டி செய்வாங்க. உன் அம்மாவை அடிச்சாங்கன்னு உனக்கு மட்டும் கோவம் வருதே, விஸ்வாவை அவங்க எதிரிலேயே பருப்புன்னு சொல்ற பெத்தவங்களுக்கு கோவம் வரதா? ஏய், விஸ்வாவை ஏன்டி அப்படி சொன்ன? சொன்னா என்ன தப்பு? எனக்கு உரிமை இல்லையா? என்னடி உரிமை? அவனை நான் திட்டுவேன், அடிப்பேன். அதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு.
ஏன்னா அவ என் தாய் மாமா பையன், எனக்கு முறை பையன். ஆமாண்டி, அவன் முறை பையன்தான். அவனை விடு. அவங்க யாரு? உனக்கு அத்தை, உன் மாமாவுக்கு மனைவி, எனக்கு அண்ணி. ஆமாமா, அதனாலதான் குனிய குனிய குட்டுறாங்க. அண்ணினா அடிக்கணும்ல. இத பாரு, இந்த பிரச்சனைய இதோட விட்டுரு. உனக்கு புண்ணியமா போகும். விட்டுறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏய், இப்ப நீ என்னடி சொல்ல வர? பழிக்கு பழி, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. ஷோ, ஏய், என்னடி இதெல்லாம்? இது ஒரு சின்ன விஷயம், இத போய் பெருசு பண்ணிட்டு இருக்க. உனக்கு இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது மான பிரச்சனை. ஒரு பொண்ணு முன்னால அவ அம்மா வடிச்சா அவளுக்கு வலிக்காதா? அவளுக்கு வேதனையா இருக்காதா? சொல்லு. கன்ஃபார்மா சொல்றேன், நான் பதிலடி கொடுத்தே தீர்வேன். நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்சாங்க? துளசி, இங்க பாரு, கோபம் நல்லதுக்கு இல்ல. நீ திரும்பவும் வம்ப விலைக்கு வாங்காத. நான் டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டேன். இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்ல போறேன். மாமா சும்மா விடுவாரா? ருத்ர தாண்டவம் ஆடுவாரு. அப்போ இருக்கு அந்த பைரவிக்கு. ஏய், என்ன துளசி, மாமா கிட்ட சொல்ல போறியா? ஆமா, சொன்ன என்ன தப்பு? சொல்றேன்ல. வேண்டாம் துளசி, எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ மாமா கிட்ட சொல்ல வேண்டாம். நான் சொல்லதான் போறேன். இப்பவே போன் பண்ணி இந்த விஷயத்த மாமா கிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன். ஏய் துளசி, ஏய், இங்க பாரு, சொன்ன கேளு. சேண்டி, அவங்களே இப்பதான் டியூட்டி பாக்குறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. இப்ப இதையெல்லாம் சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தணுமா? குடு, குடுறி. அவங்க என்னதானே அடிச்சாங்க? நானே இத பெருசா எடுத்துக்கல. நமக்குள்ள முடிய போறத மாமா வரைக்கும் கொண்டு போகாத. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். என் மேல விழுந்த அடி உன் மேல விழுந்திருந்தா அம்மா தாங்கி இருக்கவே மாட்டேன். ஏதோ உன்னை காப்பாத்த முடிஞ்சதே, எனக்கு அந்த சந்தோஷமே போதும். அம்மா துளசி, என் தங்கம் இல்லையா, என் செல்லம் இல்லையா, இந்த விஷயத்த இதோட விட்டுறேன். அம்மாவுக்காக ப்ளீஸ், இதோட விட்டுறி. சரின்னு சொல்லு. சரிம்மா, உனக்காக ஒத்துக்கிறேன். போதுமா? ஆனா அவனை மட்டும் நான் விடவே மாட்டேன். அம்மாவுக்கு பதிலா அவன் மாட்டுவான். இந்த கோவத்தை நான் அங்க காட்டுவேன். டேய் விஸ்வா, எங்கடா இருக்க? உன்னை நான் விடவே மாட்டேன்டா. ஏய், அவன் என்னடி பண்ணா? அவன் சின்ன பையன், நல்ல பையன், அறிவாளி பையன், தங்கமான பையன்டி. அவன் பாவம் இல்லையா? ஓஹோ, அவன் தங்கமான பையனா? நீ கூட தங்கமான பொண்ணு தானே? உன்னது கடிச்சாங்க? அம்மா தாயே, உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. இனிமே இத பத்தி நானும் பேசல, நீயும் இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. சிவகாமி, ஐ எம் வெரி சாரி. உனக்காக எல்லாம் முடிவை மாத்திக்க முடியாது. அந்த பைரவியை ஏதாவது செஞ்சு ஆகணுமே. பைரவி இல்லனா விஸ்வா. விஸ்வநாதன் தான் கரெக்ட். அவன துளசி, வரேம்மா. ஏன் அம்மாவே அடிக்கிறியா? உன்ன துளசி. ஏய், என்ன பெரியவங்கன்ற மரியாதை இல்ல? என்ன பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க?
அம்மா, துளசி ஓவரா டார்ச்சர் பண்றா. என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. அவ ஏன் இப்படி இருக்கா? என்னை எங்க பார்த்தாலும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. வீட்டை விட்டு போகவும் மாட்டாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, உங்க முன்னாடி எனக்கு கேவலமா திட்டுறா. எனக்கு கில்ட்டியா இருக்குமா. கிரிக்கெட் விளையாட போனா அங்கேயும் ப்ராப்ளம், இங்க வீட்டுக்கு வந்தா இங்கேயும் ப்ராப்ளம். நான் என்னதான் பண்றது? அவளோட அம்மா இருக்காங்களே சிவகாமி, அவங்க ஒரு எமோஷனல் டார்ச்சர். என் மேல ஓவரா பாசம் இருக்கிற மாதிரி ஆர்டிபிஷியலா நடிக்கிறாங்க. எரிச்சலா இருக்கு. கூடவே இருந்துகிட்டு உசுர எடுக்கிறாங்க. அம்மா, அப்பா வந்ததும் அப்பா கிட்ட பேசி அவங்கள எப்படியாச்சும் வெளியே அனுப்பணுமா. அவங்க இங்க வேண்டாமா. அவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. எதுக்குடா டென்ஷன் ஆகுற? அவங்கள பத்தி பேசி பேசி உன் பிபியை நீ ஏத்திக்காத. நீ யாரோ அவங்க யாரோ, உனக்கு அவங்கள பத்தின நினைப்பே வேண்டாம். அவங்கள எங்க வைக்கணும், என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நேரம் வரும்போது வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன். அவங்க ஒரு பிளானோட தாண்டா இருக்காங்க. அதுக்காக தான் அடிக்கடி உன்னை டிஸ்டர்ப் பண்றாங்க. அதையெல்லாம் நீ கண்டுக்காத, விலகி போயிட்டே இரு. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குமா. என்ன பண்ணலான்னு சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல. விஸ்வா, இன்னைக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் இருக்குன்னு சொன்னல, நீ போய் சந்தோஷமா விளையாடு. இவளுங்க ஆட்டத்தை நான் பாத்துக்கிறேன். விஸ்வா, நீ கிளம்பு போ. ஹாப்பியா இருடா, போடா போ. சரிம்மா, பாய் பாட்டி. அவன் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு போறான்னு பாத்தியா பைரவி? சிவகாமியோட குடும்பம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே கூடாதுங்கிற மாதிரில அவன் பேசிட்டு போறான். அந்த அளவுக்கு அவங்க வேதனையை கொடுத்திருக்காங்க. உண்மைதான் சித்தி. அவங்கள என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பைரவி, பிடிக்கலன்னா அவங்கள வேற இடம் பாத்துக்கங்கன்னு வெளிப்படையா பேசுற வேண்டியது தானே. போன்னு சொன்னா அவங்க போறாங்க. எங்க போறாங்க? நானும் எல்லா முயற்சியும் பண்ணி பாத்துட்டேன். ஜாடமாடியா பேசி பாத்துட்டேன். நேரடியா அவங்கள திட்டியும் பாத்துட்டேன். இங்க இருந்து நகரவே மாட்டேங்கிறாங்க. அவங்களால இங்க நிம்மதியும் போச்சு, ஆஸ்தியும் போச்சு. ரத்த சம்பந்தம், கூட பிறந்த தங்கச்சி, ஒரு தாய் வயித்துல பிறந்துட்டோன்னு சொல்லி சொல்லிய சொத்துல பங்கு வாங்கிக்கிட்டான். அது போதாதுன்னு இப்ப அவளோட பொண்ணையே இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி மீதி இருக்கிற சொத்தையும் வளைச்சு போடலான்னு பாக்குறான். என்ன மாயம் பண்ணாங்களோ, என்ன மந்திரம் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. இவரும் அவங்க விருப்பத்துக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. அத இத பேசி என் பையன் மனச மாத்தி அவன் தலையில அந்த துளசியை கட்டி வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சித்தி. அட, நீ எதுக்குமா பயப்படுற? சமயம் வரும்போது உனக்கு நான் நல்ல யோசனையா சொல்றேன். நான் சொல்றபடியே நீ கேட்டு நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. என்கிட்ட அதுக்கு நல்ல யோசனை இருக்கு பைரவி. நமக்கு பிடிக்கலையா, அவங்கள அப்படியே தூரமா வைக்கிறதா நல்லது. இது நியாயமான யோசனை தானே. நான் சொன்னா நீ கேப்பியா? அவங்க தொலைவாங்கன்னா நீங்க சொல்றத கேக்குறதுல எனக்கு என்ன பிரச்சனை? நீ சரின்னு மட்டும் சொல்லு, மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வேண்டான்னு சொன்னா வேண்டாம் தான், அதுல மாற்றமே இருக்காது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். எதுவா இருந்தாலும் அதை சீக்கிரமா செய்யுங்க சித்தி. அவங்கள எந்த அளவுக்கு சீக்கிரமா அனுப்புறமோ அந்த அளவுக்கு நல்லது சித்தி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவசரப்படாத பைரவி, சமயம் வரும்போது நானே சொல்றேன். ஒரு செடின்னு இருந்தா பூவும் இருக்கும் முள்ளும் இருக்கும். பூவை எடுத்து கண்ணுல ஊத்திக்கலாம், முள் எடுத்து கண்ணுல ஊத்திப்பியா? சிவகாமியும் அந்த மாதிரிதான். உன் விஷயத்துல அவளை ஒதுக்கி வச்சாதான் நல்லது. உனக்கு நல்லதுங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். நீ கேப்பல்ல? நிச்சயமா கேப்பன் சித்தி. எனக்கு அவ தொல்லை ஒழிஞ்சா போதும்.